வணக்கம். ஐ ஆம் அட்வொகேட் திருவேங்கடம். இப்போ நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க. ஒரு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வில்படி பாத்தியப்பட்ட சொத்தை அவரிடமிருந்து யாருக்கு பாத்தியப்பட்டதோ அவரிடமிருந்து நீங்கள் கிரயம் பெற்றதற்கு பின்னிட்டு உங்கள் சுவாதீனத்தில் இருக்கும் பொழுது பின்னாளில் ஃபோர்ஜரியாக தயாரிக்கப்பட்டது அல்லது ஏமாற்றும் நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்டுள்ளது, சீட்டிங் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டிருந்தால் அது பின்னாளில் மற்ற வாரிசுகளால் கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸ் கேஸ் உருவானால், எஃப்ஐஆர் இது போடப்பட்டால் அதற்கு சொத்தை வாங்கிய நபர் மீது குற்றம் சுமத்த முடியாது. விற்றவர் மீதும் உயில் ஆவணத்தை மோசடியாக தயாரித்தவர் மீதும் தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். உயில்படி பாத்தியப்பட்ட சொத்தை ஒருவரிடமிருந்து நீங்கள் பர்ச்சேஸ் செய்யும் பொழுது, பர்ச்சேஸ் செய்ததற்கு பின்பு கிரயம் பெற்ற பின்பு உங்கள் சுவாதீனத்தில் நீங்கள் வைத்திருந்து அதை பயன்படுத்தி வரும் சூழ்நிலையில் சில மாதங்கள் அல்லது சில வருடங்களுக்கு பின்பு அந்த உயில் ஆவணம் உயில்படி அவருக்கு பாத்தியமில்லை, அந்த உயிலே மோசடியானது என்று அந்த விற்பனை செய்தவர்களுடைய உறவினர்களோ அல்லது சொத்தினுடைய உறவினர்களோ பின்னாளில் காவல்துறையிடமோ நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஒரு கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அந்த நடவடிக்கை போனாஃபைட் பர்ச்சேசர் நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் கிரயம் பெற்று அதை சுவாதீனத்தில் வைத்திருக்கும் ஒரு நபர் மீது குற்றம் சுமத்த முடியாது. அதற்கு அவர் பொறுப்பல்ல, கிரயம் வாங்கியவர் பொறுப்பல்ல. உயில் ஆவணத்தை மோசடி செய்து விற்பனை செய்தவர்தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர் மீதுதான் குற்றவியல் நடவடிக்கை, கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். சமீபத்தில் உச்ச நீதிமன்றமே உறுதியாக குறிப்பிட்டுள்ளதுங்க, உத்தரவு போட்டுள்ளது. விற்பனை செய்தவரும் உயில் ஆவணத்தை மோசடியாக தயாரித்திருந்தால் அவர்கள் மீதும் தான் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியும் என்று ஆணித்தரமாக உச்ச நீதிமன்றம் சமீபத்திய தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதுங்க.